வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். பேட்ரியட் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். முந்தா நேற்று இந்த படம் தேட்டரில் போய் இங்கே நியூ ஜெர்சியில் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து மகேஷ் நாராயணன் அப்படின்ட்டு. இவர் வந்து விஸ்வரூபம் படத்தோட எடிட்டர் அண்டு இந்த லாக்டவுன் டைம்ல சியூ சூன் அப்படின்னு ஒரு படமும் எடுத்திருந்தாங்க. ஃபகத் ஃபசல் நடிச்சிருந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கும் அது. அந்த படத்தை டைரக்ட் பண்ணவரும் இவர் தான். பேசிக்கலி இவர் வந்து ஒரு எடிட்டர். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர், சினிமா எடுத்திருக்காரு, அந்த மாதிரிலாம் நிறைய விதம் இருந்திருக்கும். பட் ஒரு எடிட்டர் வந்து ஃபிலிம் மேக்கரா, டைரக்டரா, அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை. அப்படி இந்த மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த பேட்ரியட் படத்துல மோகன்லால், மம்முட்டி, நயன்தாரா, ஃபகத் ஃபசில், ராஜீவ் மேனன், ரேவதி, குஞ்சாக்கோ அப்படின்னு அப்புறம் இன்னும் ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, மன்னிக்கணும். அப்படி அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கில் ஹை பட்ஜெட்டில் நல்ல டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ்லையும் சரி, லைக் அவுட் சைடு இந்தியா, லண்டன், அப்புறமா ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒன்று ஃபாரா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வெளி லொக்கேஷன்ஸ்ல எல்லாமும் போய் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான பதவியில் வந்து ஒரு அனலிஸ்டாக வந்து இருந்திருக்காரு டேனியல் அப்படிங்கிறவர். ஸோ ரேவதி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தபோது அவங்களோட தலைமையில் ஒரு பெரிய சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று, எஸ்பெஷலி மிலிட்ரிக்காக கொண்டு வந்த ஒரு இதுக்கு வந்து இவரோட தலைமையில் தான் அது வந்து கிளியரன்ஸ் கொடுத்து அந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சர்வைலன்ஸ். பட் அந்த மிலிட்ரிக்காக கொண்டு வந்த அந்த சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமை இப்போ கரண்டாக அந்த பதவியில் இருக்கிற சுந்தரம் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த ரேவதிக்கு வந்து தெரிய வருது. இப்படி இருந்த சமயத்தில் பப்ளிக் மேலேயும், அதுவும் உன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நார்மல் சிவிலியன்ஸை வந்து நீ இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி வேவ் பார்க்குற, இது வந்து தப்பாக இருக்குது, எனக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும், இந்த ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் மிலிட்ரியை தாண்டி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க முன்னாள் மினிஸ்டராக இருந்த அந்த ரேவதி. இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இது ஏதோ ஒரு மர்மமான முறையில் வந்து அவங்க கொல்லப்படவும் அதை பற்றின முழு விவரத்தை வந்து நோண்டி எடுக்கிறாரு அந்த டேனியல் அப்படிங்கிற அந்த மோகன்லால், டேனியல்ங்கிற மம்முட்டி. இப்படி இருக்கிற அந்த விஷயத்தில் இவர் இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கமும் இது வந்து ஒரு ஆக்டை வந்து லைக் சீக்ரெட் ஆக்டை வந்து மீறிட்டான். இது வந்து ட்ரைட்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவனை போர்ட்ரே பண்ணவும் நாடை விட்டு தப்பிக்கிறாரு மம்முட்டி. இதுக்கப்புறமா என்ன நடந்தது, அந்த ப்ரோக்ராமை வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா, தடுக்க முடிஞ்சுதா, இல்லைன்னா அதில் வேறு ஏதாவது விஷயங்களை கொண்டு வராங்களா, இவர் உண்மையிலையுமே வந்து நம்ம நாட்டோட ட்ரைட்டராக தான் இருக்காரா, இல்லைன்னா இவர் வந்து ஒரு உண்மையான பேட்ரியட்டா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்தது, எனக்கு எப்படி பட்டுது அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம், லைக் ஒரு 2 மணி நேரம், அந்த 50 நிமிஷம் படம். இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சு இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே டிசைட் பண்ணியிருந்தேன், லைக் இத்தனை பேர் பெரிய ஸ்டார் காஸ்டிங், அந்த ட்ரெய்லருமே நல்லா இருந்தது. பொதுவாக நிறைய பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தனாலே கதை கொஞ்சம் மொக்கையாயிடுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். அப்படி இருக்கவும் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்ச உடனே நல்லா கொஞ்ச நேரத்திலே நல்லா விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சுது. அண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து தோணுச்சு, ஓகே ஆல்ரெடி இந்த படம் பார்க்க வந்ததுக்கு வந்து நம்மளோட டைம் அண்ட் மணிக்கு வந்து ஒர்த் இது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து பட்டுடுச்சு. இன்டர்வல் போடுறதுக்கு முன்னாடியே செமையாக விறுவிறுப்பாக நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்டு இந்த இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய லென்த்தியாகவும் கொஞ்சம் ஒரு ரொம்ப ட்ராக் பண்ணிட்டா மாதிரி பட்டுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சிருந்தா நல்லா சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. எஸ்பெஷலி ஒரு இந்த ஸ்டண்ட்டு, அவங்க கொஞ்சம் சண்டை சீன்லாம் ஒரு இதில் துப்பாக்கியில் சுட்டுகிட்டே போவாங்க, அந்த மங்களூரில் காட்டுற ஒரு இது கார் சேசிங் ஒன்று. ஆக்சுவலாக அந்த காருக்கு உள்ளே வர சீன் செமையாக எடுத்திருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது வந்து விடாமுயற்சி படம் வந்து ஞாபகப்படுத்திச்சு. அது உள்ள அந்த அஜர்பைசானில் கார் உள்ள ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா, ஸோ அது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கார் உள்ள லைக் ஒரே டேக்கில் போகிற மாதிரி அவர் கண்டினியூஸாக மோகன்லால், மம்முட்டி, அப்புறம் அந்த குஞ்சாக்கோவை ஒரே ஷாட்டில் அப்படியே மாறி இதுவாக காட்டுவாங்க. கார் உள்ளே அப்படியே லாங் இதெல்லாம் போவாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு ஃபைட் சீன் வரும், அதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து நிறைய நேரம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு பட்டுச்சு. ஸோ பட் இருந்தாலும் அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக படலை, அது வரைக்கும் வந்து குட் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. பட் விஷயம் என்னன்னா, மெயினாக இவங்க இந்த படத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிறது, அது பெரிஸ்கோப் அப்படின்னு பீல போட்டு ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சு போச்சு, ஓகே நீ எதை சொல்கிறீங்க அப்படின்னு.
எனிவேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. எத்தனை நேரத்துக்கு பெகசஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பைவேரை பற்றி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ராகுல் காந்தியுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ராகுல் காந்தியோட ஃபோனையுமே வந்து அதை வச்சு தான் வந்து வேவ் பார்த்துருக்காங்க. அவரோட அந்த ஃபோனு இது ஆடியோ வீடியோ கால் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து நோட்டம் விட்டுருக்காங்க அப்படி இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜேர்னலிஸ்டோட இதெல்லாமுமே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களாம் தான் சொன்னாங்க. ஓகேவா, எதுக்கும் நமக்கு ஒரு சேஃப்டியாக ஒரு லைனை போட்டுப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னு அவங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த பெகசஸ் விஷயத்தை தான் அது பெரிஸ்கோப்பாக போட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் அதை பற்றி இன்னும் பல நாடுகள்லையுமே வந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பட் ஓவராலாக இவங்க எடுத்துகிட்டு அந்த கதை ஆனால் ரொம்ப ஒரு சின்ன லைனாக தான் பட்டுச்சு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கதையோட லைன் வந்து ஒரு சின்ன விஷயம்தான். இவர் ட்ரைட்டரா இல்லையாங்கிறது ஒரு சைடு. பட் அதே நேரத்தில் ஒரு பொண்ணு ஒன்று லைக் இந்த லேப்டாப் ஸ்கீம்ஸில் காலேஜில் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து லேப்டாப் அம்மா லேப்டாப் கொடுத்துருக்காங்கல்ல, ஜெயலலிதா லேப்டாப். அந்த மாதிரி கேரளாலையும் லேப்டாப் ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த லேப்டாப்ல டிஃபால்ட்டாக இதெல்லாம் போட்டு வருது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. பட் அதில் வந்து ஒரு விக்டிம் வந்து போய் கோர்ட்டில் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். ஸோ அந்த இன்டர்வலுக்கு அடுத்து வர பிளாக் ஃபுல்லாகவே அந்த ஒரு விஷயம் தான். அந்த பொண்ணை வந்து சேஃபாக கோர்ட்டுக்கு கொண்டு போய் வாக்குமூலம் கொடுக்க வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து டோட்டல் இதுவுமே இன்டர்வலுக்கு அடுத்து வர பகுதியை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தது தான் கொஞ்சம் ஒரு இதுவாக பட்டுச்சு. மற்றபடி மோகன்லாலை சூப்பராக காமிச்சிருந்தாங்க, மம்முட்டி சூப்பராக நடிச்சிருந்தாங்க, இல்லை நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் நயன்தாராக்கு தான் வந்து படத்தில் ஸ்கோப் இல்லையோன்னு பட்டுச்சு. அந்த ரோலில் யார் வேணால் பண்ணியிருக்கலாம், ஒரு சிம்பிள் பர்சன் கூட வச்சு பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு பேன் சவுத் இண்டியனாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நயன்தாரா வச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கு பெரிய ஒரு ரோல் இல்லை அப்படின்னு தான் பட்டுச்சு. அதே மாதிரி ரேவதி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அண்ட் ராஜீவ் மேனன் சூப்பராக நடிச்சிருந்தாரு, நல்ல ஒரு வில்லனாக பண்ணியிருந்தார். அண்ட் அதே நேரத்தில் ஃபகத் ஃபகத் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா படத்துலையுமே சூப்பராக நடிப்பார், நமக்கு தெரியும். அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிடுவார், அந்த கண்ணு கொண்டு அப்படியே மாறிடும். பட் இந்த படத்தில் ஃபகத்துக்கு பெருசாக ஒரு இது இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. சில இடங்கள் அவரோட பெஸ்ட்டு கொடுக்க அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அது அவரோட ஒரு சோலோ ஆக்டிங் மாதிரி தான் அந்த இடத்துல எல்லாம் பட்டுச்சு. லைக் அவருக்கு எழுத்தாப்புல யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் வெறும் ஃபோனில் தான் பேசி இது பண்ணுவார். ஸோ இந்த சியூ சூன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே எடுத்ததுக்கு பதிலாக இப்போ ஒரு ஆஃபீஸில் வச்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் அபவுட் பேட்ரியட் படத்தோட ரிவ்யூ. அடுத்து வந்து நம்ம இந்த வீக்கே வந்து மார்ட்டல் காம்பேக்டோட ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.